இந்த லைஃப் மாயை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஃபாலோவர் இன்றைக்கி கேட்டிருக்காரு. ஓகே, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ காலமும் நம்ம லைஃப்பை லீட் பண்ணது யாருடா அப்படின்னு பார்த்தா மாயை தான். மாயினால தான் நம்ம லைஃப் இவ்வளோ காலம் ஒரு பாதையில் ஒரு இதில் நோக்கி பயணித்து வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இனிமேவும் அந்த லைஃப்பை யார் லீட் பண்ண போகிறா, நம்ம லைஃப்பை நம்ம எப்படி நகர்த்த போகிறோன்னா அஃப்கோர்ஸ் மாயினால தான். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் மாயினால தான் அடி வாங்குகிறோன்றது தெரியல, இனி மாயினால தான் அடி வாங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வாங்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னாப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான். அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மாயைன்றது அப்படியே இது எல்லாம் மாயைடா, இது ஏதோ ஒரு இதுடா அப்படின்ட்டு சோர்வடையக்கூடாது. ஏன்னா இந்த மாயைக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லை யாருடைய ஒரு இறைவனோட பொழுதுபோக்குக்காகலாம் இது நடக்கலை. இது நம்மளுடைய லைஃப்பை தூக்கி விடுறதுக்காக, நம்ம ஒரு நிலையில் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து உயர்நிலை போகிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இந்த திருநடனம், அதை தான் திருநடனம், இந்த கூத்து, இது எல்லாம் நடக்குது. இந்த கூத்து நடக்கிறது எதுக்குன்னா நமக்காண்டி தான், அவருக்காண்டி இல்லை. ஓகேங்களா? அவர் எப்போவுமே அவருடைய அந்த ஒரு ஆனந்த நிலையிலே தான் அவர் இருக்கார், சச்சித் ஆனந்தத்திலே தான் அவர் இருக்கார். விஷயம் என்னென்னா, நாமளும் அதே சச்சிதானந்த நிலையிலேருந்து வெளியில் என்ன ஏதுன்னு தெரியாத அந்த ஒரு ஆணவ இருளில் போய் மாட்டிக்கினதால தான் நமக்கு இந்த நிலைமை. ஸோ அதை திருத்திக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாயையை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு களத்தையும் இந்த தனு கரண புவன போகம் உலகம் கருவி உடல் இது எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன், சலிப்படையாதீங்க, சோர்வடையாதீங்க. இது எல்லாம் போயிடா என்னத்துக்குடா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த மாயையை ஏன் அவர் உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோன்னா, உயிர்கள் ஏதோ ஒரு புரிதலில் போய் மாட்டிச்சு. அது என்ன புரிதல்னால், நான் தனி நீ தனி, இந்த இறைவன் தனி, நான் வந்த சோர்ஸான கடவுளே வேறு நான் வேறன்னு ஒரு நிலையில் போய் உட்காந்துக்கிச்சு. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் நாமளே இறைவன் தான், ஒருத்தருக்குள்ளே இருக்க ஒருத்தருமே இறைவன் தான். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடில் இல்லாமல் நாம் வேறொரு நிலைப்பாடில் வேறொரு புரிதலில் நம்ம வந்துட்டோம். இது தனி அது தனின்னு பார்க்குற அந்த ஒரு நிலைப்பாடுக்கு. ஸோ அந்த நிலைப்பாடை நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரு சூழலையும் ஒரு இடத்தையும் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த மாயை இது எல்லாம். ஓகேங்களா? இங்கே நாம் இதெல்லாம் மாயை வேணா விடு போ அப்படின்னு போயிட்டா இங்கே எதுவும் அதெல்லாம் ஞானம் கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது எல்லாமே இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தான் வழி காட்டப்பட்டு இருக்குது. இல்லை இன்னுமே அவங்களுடைய அந்த ஒரு புரிதலை நாம் இன்னும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்படி ஒரு சலிச்சுக்கிட்டோ இல்லை வெறுத்துட்டோ இங்கே போகிறதால ஞானம் பெற்றதாக தயவுசெய்து நினைத்து விட வேண்டாம். இது மாயை அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு நாம் உணர்வோம். எப்போ உணர வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமான வினைகளை நம்ம செய்ய தான் நமக்கு அந்த வினைகளை செஞ்சு அடி வாங்குறதன் மூலமாக தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் ஏன்டா இந்த அடி உழுதுன்னு நம்ம கேட்க போய் தான், இது நம்ம செஞ்ச கர்மானால் உழுது, நாம் ஏன்டா இந்த கர்மத்தெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா, மாயையில் மயங்கினதால தான் இந்த கர்மாவை நம்ம செய்கிறோம் அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போது இது ஏன் நடக்குது, இவன் ஏன் நம்மளை அடிக்கிறான், இந்த மாயையும் கர்மாவும் அப்படின்னு பார்த்தா, நான் என்னோட நிலைப்பாடில் நான் தெளிவாக இல்லை, அதனால தான் இவனுக்கிட்டலாம் அடி வாங்குறேன் அப்படின்றது முதல் விஷயம் ஒன்று தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஏன் தெளிவாக இல்லை அப்படின்னா, நான் ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதலில் இருக்கேன் அப்படின்றதுனால தான் அந்த தெளிவின்மை நமக்கு இருக்குது, தெளிவில்லாத தன்மை நமக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த தெளிவில்லாத தன்மை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பிரித்து பார்க்குற இந்த ஆணவ டார்க்னஸ், இந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ இந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ்லேருந்து நம்மளை விடுபட்டு நாம் விடுபடணும்னா எப்படி? ஓகே, நான் ஈகோலேருந்து வெளியில் வந்துட்டேன், இனி நான் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா ஈகோ கான்ஷியஸ் போயிடுச்சா என்ன? இல்லை, போகாது, அப்படிலாம் போகாது. அது ஆன்மாவில் போய் பதிஞ்சிருக்கு அந்த ஒரு ஈகோ கான்ஷியஸ்னஸ். புரியுதுங்களா? அது உடலையும் தாண்டி மனதையும் தாண்டி ஜீவனையும் தாண்டி ஆன்மாக்குள்ளே போய் உக்காஞ்சிருக்கு அந்த ஈகோ. ஸோ அப்போது அவ்வளோ தூரம் இறங்கி போய் அதை கலைச்சி மாற்றணுன்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு எஃபர்ட் நம்ம போடணும், எவ்வளோ ஒரு இது பண்ணணும்.
எஃபர்ட்டுன்னு கூட சொல்ல தேவையில்ல. அந்த ஒரு நிலையில் போய் மாற்றணுன்னா அதுக்கு மேலோட்டமாக இப்போ நம்ம இருக்கிற இந்த அறிவை வச்சுலாம் மாற்ற முடியாது. அதுக்கு சில அனுபவங்களின் மூலமாக தான் நம்ம உள்ளே போய் மாற்ற முடியும். அந்த அனுபவம் பெறத்துக்கு தான் இந்த ஒரு களம், இந்த ஒரு பூமி, இது எல்லாம், இந்த மாயை, இது எல்லாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயே நம்ம வந்து அப்படியே ஒரு ரிமைனிங் லைஃப்பை ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துட்டு இப்படியே காலத்தை கடத்துறதுக்காகவும் நம்ம செட்டில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இறைவன் இதை வந்து ஒரு ஷார்ட் டைம் இதுவாக வச்சுருக்காரு, ஒரு குறுகிய இதில் வச்சுருக்காரு. இல்லைனா இதையே நல்ல ஒரு நிலைத்த ஒரு வாழ்க்கையை வச்சு கொடுத்துருக்க மாட்டாரா? நிலைத்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம விடுபட்டு வந்ததுனால தான் நமக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கோம், மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுக்கு அந்த நிலைத்த ஒரு நிலைக்கு வாழ்க்கைக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு பாடம் கற்பிக்க தான் இந்த ஒரு சூழல், இந்த ஒரு இது. அதனால் தயவுசெய்து இதை வந்து நீங்கள் வந்து மாயைடா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போவுமே கூட நாம் ஒரு புரிதலில் இருக்கோம். ஒரு தவறான புரிதலில் இருக்கோம். சரியாக சொல்லணும்னா எப்படின்னா, ஒரு 4 விஷயத்தை நான் பண்ணுறேன், ஒரு 4 நல்ல விஷயங்களை நான் பண்ணுறேன். உடனே நான் என்ன பண்ணிப்பேன், எனக்கு நானே ஒரு மார்க்கை போட்டுப்பேன். ஓகே, சூப்பர், ஐ எம் அ குட், நான் நல்ல பர்சன், நான் நல்லதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே நான் அந்த நல்லதையும் அந்த தர்மத்தையும் நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஈகோவில் தான் பண்ணியிருப்பேன். இது நான் பண்ணுறேன் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இது நான் பண்ணுறதின் மூலமாக எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே சமயம் அவன் பண்ணுறான்ட்டு நான் பண்ணியிருப்பேன். இன்னொன்று, எல்லோரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணுறது, அது ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இவங்களாம் இதை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் பண்ணுறேன். அந்த ஒரு புரிதலில் இருந்து தான் நான் இதை பண்ணுறேனே தவிர, உண்மையாக அதுவும் உயிர் தான், அதுவும் ஒரு உயிர் தான், நானும் ஒரு உயிர் தான். நம்ம 2 பேரும், அந்த இரு உயிர்களும், எல்லா உயிர்களும் சரி, வந்தது ஒரே ஒரு சோர்ஸ், இறைவன் தான். ஸோ அந்த பரம்பொருள் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நாமளும் அதுவும் ஒன்று தான் அப்படின்ற அந்த ஒரு சகோதர தன்மையில் நான் அதை பண்ணலை. உயிர் இறக்கத்தில் இப்போ சகோதர தன்மையில் நாம் அதை பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுவோம். அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். ஸோ அந்த நிலையிலேருந்து நான் அதை பண்ணலை. நான் எந்த நிலையிலேருந்து பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே மேலே சொன்ன அந்த 4 நிலையிலேருந்து தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மார்க்கை போட்டுக்கிறேன். ஓகே, ஐ எம் சூப்பர் குட், நான் அ குட் பர்சன் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஒரு தவறான புரிதலில் இருக்கிற எனக்கு ஒரு உண்மையான புரிதலுக்கு நான் வரணும் அப்படின்னா அதுக்கு எது உதவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூழல். அந்த சூழல் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் டெய்லி வந்து ஒரு காலேஜ்லேருந்து வரனோ இல்லை ஸ்கூல்லேருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வர வழியில் யாருக்கோ ஒரு உணவளிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு உயிருக்கு நான் வந்து உணவளிக்கிறதோ இருக்கேன், வாயிலா ஜீவனுக்கோ. ஸோ அதை வந்து டெய்லி நான் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்காங்க, இன்றைக்கி அந்த பொருள் வரப்போகுது. உடனே நான் என்ன பண்ணுறேன், அப்பா ரொம்ப நாள் வெயிட் பண்ண பொருள் இன்றைக்கி வரப்போகுதுரா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே அந்த நாளை தொடங்குவேன். ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது அதே நினைப்பாக தான் இருக்கும், கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம். ஸோ அப்போது விட்ட உடனே, ஸ்கூல் காலேஜ் விட்ட உடனே என்ன பண்ணுவோம், வேகமாக வீட்டுக்கு ஓடுவேன். வீட்டுக்கு ஓடிட்டு எங்கடா அது வந்துதான்னு பார்த்தா வந்தே இருக்காது. இன்றைக்கி வரலையாம், நாளைக்கு தான் வருதான் அப்படின்னு உடனே நமக்கு அந்த நாளே வெக்ஸ் ஆகிடும், வெறுப்பாயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம், அச்சோ டெய்லி நாம் கொடுக்குற வேலை வரும்போது ஒருத்தங்களுக்கு கொடுப்போமே, அவங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, மறந்துட்டோமே, ஓடி வந்த அவசரத்தில் இந்த பொருள் ஏதோ வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க இதெல்லான்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு பொருளுக்காக மயங்கினேன், புரியுதுங்களா? அந்த பொருளுக்காக மயங்கி வரும்போது தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஒரு ரியலான ஒரு தன்மை எனக்கு தெரிய வந்தது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ காலம் நான் அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறதின் மூலமாக நான் நல்லவன், பாரு அவங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சூழல் வரும்பொழுது தான் எனக்கு தெரிய வருது, நானுமே ஒரு பொருளுக்காக தான் மயங்குறேன். அந்த பொருள் வர சமயத்தில் அந்த பொருளுக்கு தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனே தவிர, ஒரு உயிரையும் தாண்டி நான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பொருளுக்கு நான் மயங்கியிருக்கேன். ஒன்று, அந்த பொருள் என்ன மயக்கியிருக்கு. ஸோ அப்போ மாயையில் இது எதனால் நடந்திருக்கு, மாயினால் தான் இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு. ப்ளஸ் இந்த மாயினால் தான் இந்த புரிதலுமே எனக்கு வந்திருக்கு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அந்த நிலைப்பாடுலேருந்து நீ ரொம்ப உத்தமெல்லாம் கிடையாது, எல்லோரும் பண்ணுறாங்க தான் நீ பண்ணியிருக்க, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் பண்ணியிருக்க, இல்லை ஏதோ ஒரு ஆர்வத்தில் தான் நீ ஆரம்பித்து அதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்றது அப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். ஸோ அப்போது இயற்கையாகவே நான் வந்து நம்ம நல்லவங்க இதுன்னு இருந்தால்
எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு வருது கிடைக்குதுன்ட்டு இருந்திருந்தாலும் நான் அதை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நான் வீட்டுக்கு போய் அதை பார்த்துருப்பேன். ஆனால் அதை நான் பண்ணலை. ஸோ அங்கேருந்தே தெரியுது எனக்குள்ளே ஒரு பொய்மை இருக்குன்ட்டு. ஸோ அந்த பொய்மையை எனக்கு சுட்டி காட்டுறதுக்கு உதவியாக இருந்தது இப்போ இருந்த இந்த சூழலும் இந்த மாயம் தான். புரியுதுங்களா? அந்த வகையில் இப்போ நாம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஒரு தவறான நிலைப்பாடில் நான் இருக்கேன், ஒரு புரிதலில். ஸோ இந்த மாதிரி நாம் பல விஷயங்களில் பல தவறான புரிதல்களையும் நிலைப்பாடுலையும் இருக்கும். அதெல்லாம் எப்போ திருத்துறோம் அப்படின்னா பார்த்தோம்னா இந்த மாயின் மூலமாக தான். ப்ளஸ் அதெல்லாம் நம்ம எப்போ திருந்துறோமோ அப்போ தான் நமக்கு இந்த மாயையிலேருந்து விடுபட முடியும். ஓகேங்களா? இந்த மாயையோடைய தாக்கம் அப்போ தான் நமக்கு குறையும். நாம் எப்போ அந்த இயற்கை தன்மைக்கு போகிறோமோ, அந்த ஒரு எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடுக்கு போய் ஒரு நல்லதின் அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு இந்த மாயையிலேருந்து விடுபடுற மாதிரியான ஒரு நிலையில் நமக்கு போக முடியும். அது வரைக்கும் நாமளும் மயங்கிட்டு தான் இருப்போம், கர்மாவில் அடி வாங்கிட்டு தான் இருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற பிழைகளையும் இதையும் பார்த்து திருத்துறதுல இறங்குவோம். சரிங்களா? சோர்வடைய வேண்டாம். என்னடா இது, எது பண்ணாலும் எல்லாமே பொய்யா, அப்போ எதுடா பண்ணுறது, வாழ்க்கை எது அப்படின்ட்டு வேண்டாம். இந்த பொய்யானதுக்குள்ளே மெய்யான ஒரு வாழ்க்கையும் மெய்யான ஒரு சூழல் அமைச்சிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நகரணும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் இப்போ வரைக்கும் நமக்கு இது மாயை அப்படின்றது வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கே தவிர இந்த மாயையை நாம் ஒன்றும் கடக்கலை. ஓகேங்களா? இந்த மாயையை நாம் எப்போ கடப்போம்னா அந்த ஒரு பற்றற்ற சமநிலை தன்மையிலேருந்து நாம் ஒரு நல்லதை செய்யும்போது தான் அதை கடக்க முடியும். ஓகேங்களா? அந்த இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு நிலைப்பாடுலேருந்து நம்ம பண்ணும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறோம். ஸோ அங்கே கர்மாவே சேராது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இது இறைவனோட அருளால் தான் நான் பண்ணுறேன், இறைவனால் தான் இதை பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு இதில் பண்ணும்போது நமக்கு கர்மாவே சேராது. கர்மா நமக்கு சேராதப்போ நம்ம வினையினால் பாதிக்கப்பட வேண்டியதில்லை. அந்த வினையை ஊட்டுறது யாருன்னா மாயை தான். இவனுக்கு இந்த கர்மா இருக்கா, இது இவனுக்கு கொடுக்கணுமா, ஓகே, அப்போ இவனை இதை செய்ய வைக்கணுமா, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் மயக்கி இந்த விஷயத்தை செய்ய வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு நம்மளை வச்சு செய்கிறது மாயை தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம் கர்மாவை இந்த வகையில் நம்ம ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு பண்ணுறப்போ நம்ம கர்மா சேராதப்போ மாயிலேருந்து நம்ம விடுபட முடியும். ப்ளஸ் இறைவனை நம்பி இறைவனால் தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்றது அந்த ஒரு இது இறைவனை சார்ந்து பண்ணும்போது, இறைவனை சார்ந்து இருக்கும்போதே நமக்கு ஞானன்றது வர ஆரம்பிக்கும். ஸோ ஞானம்தான் மாயையை வெல்றதுக்கான ஒரே வழி. ஓகேங்களா? அறிவை தான் அது மறைக்குது. ஸோ அப்போது அறிவை வச்சு தான் மாயையை ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது அறிவு பொருளாகிய இறைவனை சார்ந்து நம்ம இருக்கும்போது மாயையிலேருந்து நம்ம விடுபட முடியும். மாயையை நம்ம கடக்க முடியும். ஓகேங்களா? இங்கே மாயையில் விட்டுட்டு காட்டுக்கோ இல்லை இதுக்கோலாம் போய் உக்காஞ்சிட்டாலாம் கடந்துட முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் இதுவே கிடையாது. அதெல்லாம் போங்காட்டம். ப்ளஸ் அப்படிலாம் நான் கடந்துட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ கடக்கலாம் இல்லை, நீ விலகி ஓடி இருக்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இன்றைக்கி நீ அதுலேருந்து தப்பிச்சாலும் நாளைக்கு ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு இதில் இல்லை நீ மீண்டும் ஊருக்குள்ளே வந்தனா நீயும் மயங்கக்கூடிய அறிவை தான் வச்சுருப்ப. ஏதோ ஒரு இதில் உன் கர்மாவனால் நீ மாட்டுவ. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணோன்னா காட்டுக்கு இல்லை ஏதோ துறந்துட்டுலாம் போகாமல் இருக்கிற இந்த இயல்பான நம்ம அமைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்து பார்த்து இந்த அனுபவத்தெல்லாம் நம்ம உள்வாங்கி மாயையை கடக்கணும். என்ன இந்த மாயைங்கிறது இறைவன் எதுக்காக உருவாக்கியிருக்காரு? உயிர்கள் அசைவில்லாத ஆணவத்தில் இருக்கிற உயிர்கள், தவறான புரிதலில் இருக்கிற உயிர்களுக்கு அந்த புரிதலில் மாற்றிக்கிறதுக்கு அவைகள் ஈர்க்கப்பட்டு அவைகள் அனுபவம் பெறணும் அப்படின்றதுக்காக அவைகளை ஈர்க்குது மாயை. ஸோ அதுக்காக தான் இறைவன் இதை உருவாக்கியிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் நாம் என்ன பார்க்கணும், நாம் போய் அந்த மாதிரியான ட்ராப்பில் போய் மாட்டிக்கூடாது. ஸோ அப்போது மாட்டிக்காமல் நம்மளை நாமளே அந்த புரிதல்லேருந்து திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். இறைவன் அடியை சிந்திக்கிறதும் நல்ல செயல்கள் ஜீவகாரணியம் செய்கிறதும் அப்படியே இருந்து டெய்லி இன்றைக்கி நாம் என்னென்னலாம் திருத்திக்கணுன்றதை பார்த்துக்கணும். நம்மளே கவனிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஓகேங்களா? அதே சமயம் மாயையை நம்ம பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, இது இருக்குன்னா அதை எதுக்கு நம்ம யாருக்கோ தொடர்பு கொள்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு அவசியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ தெரியாத விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். அது மாயை தான் ஃபோனுன்றது. ஆனால் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதுக்கு நாம் அடிமையாகிடக்கூடாது. அது எப்படின்னா மாயையை நாம் பயன்படுத்திக்கலாம், ஆனால் மாயை நம்மளை பயன்படுத்திக்கூடாது. அதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஃபோனுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம 2 கண்ணையும் தூக்கி எடுத்துகிட்டு போய் கழுத்தை தொங்க போட்டு கண்ணை கொண்டு போய் ஃபோன் ஸ்க்ரீனுக்கு நடுவில் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி பார்க்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அது அப்படி இருக்கிறது தான் மாயை நம்மளை பயன்படுத்திக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாயை நாம் பயன்படுத்திக்கிற அளவுக்கு நாம் இருக்கணும். நாம் எப்போ மாயை பயன்படுத்திக்கிற அளவுக்கு இருப்போம்னா நமக்கான அந்த அளவுக்கான அறிவு
அறிவு நமக்கு இருந்தால் நாம் அப்படி இருப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அறிவை வச்சு தான் மாயையை நம்ம ஜெயிக்க முடியும், கடக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா மாயைன்றது நம்ம கடக்கப்பட வேண்டிய ஒரு மலம் தான். எப்படி கர்மா மலத்தை வந்து நம்ம கடந்துட்ட பிற்பாடு மாயை மலம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மாயை மலத்தையும் நம்ம கடக்கணும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாள்லேயும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், எப்படி திருத்திக்கணும், எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்றதுலேயே பாருங்கள், கவனம் செலுத்துங்க. லைஃப்பை வந்து வெறுக்காதீங்க. இது வந்து பொருளற்றது இல்லை, ஒரு கருத்து இருக்குது, இதில் ஒரு மீனிங் இருக்குது. வெறுத்துட்டு இது பண்ணிட வேணாம். அதனால தான் நான் அதை அகைன் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் இப்படி புரிய வச்சுட்டு இது பண்ணுறதால, ஏன்னா வாழ்கிறதே வெறுப்பாயிடும்ல, என்னடா இது அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. இதுவுமே ஒரு தவறான புரிதல் தான். பார்த்தீங்களா? எவ்வளவோ தவறான புரிதல்கள். சா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டு பார்க்கும்போது இந்த லைஃபே, இந்த யூனிவர்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த இது. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது நானே அல்ல, நான் உங்கள் நண்பன் வரா ஸ்கொயர்.